சொல்லுங்க, என்ன பிரச்சனை? வேற ஒரு லேடி கூட இருக்காரு மேடம், வீடு எடுத்து வச்சு. எவ்வளவு நாள் ஆச்சுமா கல்யாணம் ஆகி? 13 வருஷம் ஆகுது. இது என்ன இது? ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நல்லாதான் இருந்தீங்களா? நல்லாதான் இருந்தேன் மேடம். அப்படியா? குறுக்கு இந்த கௌசிக் வந்தா அது வரைக்கும் உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்கல? இல்ல மேடம், அவங்களுக்கு வந்து 45 மேல இருக்கும், இவருக்கு வந்து ஒரு 35 தான். 30 அடங்கொம்மால இல்ல, நான் பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு 5,000 நகையை வாங்கிட்டாங்க. அந்த லேடிக்கு எனக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. எந்த பயனும் இல்ல. மாமியார் மாமனார் நல்லா சப்போர்ட்டிவா அவங்க இருக்காங்க? நல்லா பாத்துக்கிறாங்க. இப்ப வரையும் இவர் விட்டுட்டு போனது வரையும் அவங்க தான் பாத்துக்கிறாங்க. என்ன மனுஷன். சரி, இப்போ உங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்லிருக்காருன்னா நீங்க கூட வந்து வாழல சொல்லிருக்காரு. அப்படிதான் நான் சேர்க்கல மேடம். ஆனா உங்க ஐடியா விட்டுட்டு என்னமா? சொல்லுமா, என்னது? விட்டுட்டு போயிட்டாரு. சோலி முடிச்சு. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம 2 பேர் பழகுற விஷயம் எங்க வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சிச்சு, என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாரு, இல்ல புரியல, அதனால வந்து நான் வீட்டை இருக்க மாட்டேன், நான் வீட்டை விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி. பழகிறது விதம்னா இல்ல, 2 பேரும் அந்த ரியல் எஸ்டேட் ஆபீஸ் பண்ண சொல்லி 2 பேருக்கும் தப்பான உறவு வந்துருச்சு மேடம். அடங்கொக்காலவலி. ஆபீஸ் வச்சீங்க ஆமா சொன்னீங்க. மேடம், அது எப்படி தப்பான உறவாகும்? இல்ல ஆபீஸ் வச்சு மேடம். அதுக்கு முன்னாடி எங்களுக்குள்ள கனெக்ஷன் நான் வீட்டுக்கு நான் சொல்லாம தான் இருந்தேன். ஏய், நீங்க எல்லாம் பைத்தியமாடா, நீங்க மெண்டலா? குலப்பாக்கம் வீடு ஒன்று இருக்கு, அவங்க ஃப்ரெண்டு வீடு இருக்கு, அங்கதான் என்ன கூட்டிட்டு போவாங்க. அப்போ அடிக்கடி போவாங்க. அங்க போயிட்டு 2 பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணுவோம் மேடம். சரி பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. 2 பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணுவோம். அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்களும் பண்ணுவாங்க. அங்கதான் நாங்க இருப்போம். நீங்களா யாருடா? அதுல இருந்து எங்களுக்குள்ள கனெக்ஷன் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. எதுக்கு அப்புறம் அவங்க கூட வாழணும்னு அவங்க கேட்டுட்டு வந்தீங்க? இல்ல மேடம், வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? வீட்டுக்கு தெரியாது. அவங்க கூட நான் அவங்க வீட்டை விட்டு வந்த விஷயமும் தெரியாது. நான் அவங்க கூட போய் இருக்கிறது இவங்களுக்கு தெரியாது. தெரியாது. வர்ற மாதிரி நான் தான் சொன்ன வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் என்ன பண்ணேன், வீட்டுல இருந்து சிலிண்டர் கூட எடுத்துட்டு போயிட்டேன் மேடம். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு சமைக்கிறதுக்கு சிலிண்டர் இல்லன்றதால என் வீட்டுல இருந்து சிலிண்டர் கொண்டு போனேன். சிலிண்டர் கொண்டு போனா மேடம் அதை அடிச்சிட்டு இல்ல, அதுதான் நான் அடிச்சேன். ட்ரிங்க்ஸ் பண்ணி அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கொண்டு போயிட்டு டெய்லி நாங்க போயிடுவோம் மேடம். காலையில போயிட்டு நைட்டு தான் வருவேன். அதனால ஆச்சுன்னா அவங்க பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து. அப்ப என்ன பண்ண, என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என் பையன் கூட அவங்கள வந்து மம்மின்னு தான் கூடுவான். இதுல எல்லாம் ஒரு பெருமை. சொல்லுங்க. அப்படின்னு சொல்லி 10 நாள் இவங்க போன் எடுக்க மாட்டாங்க. இந்த 10 நாள் எங்க போயிருக்காங்கனாக்கா வெளியில போறாங்க மேடம். இவங்க இல்ல புரியல. இவங்களுக்கு வேற ஃப்ரெண்டுல நிறைய தொடர்பு இருக்குது இவங்களுக்கு. அதனால வெளியில போயிடுங்க. நான் கேட்கறப்ப என்ன பண்ணேன்னா, நான் எங்க வீட்டுக்கு இருக்கேன், நான் வரல, போன் எடுக்கல, இதே தான் சொல்லிட்டு. சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா நீனு? ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன், இவங்க தப்பு பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் ஒரு நாள் அடிச்சு என்ன பண்ணேன், நைட்டோட நைட்டா போயிட்டாங்க அங்க இருந்து வீட்டுல. காலையில 6 மணிக்கு ஓட ஆரம்பிச்சது சாயங்காலம் 6 மணி ஆகி ஓட்ட நிக்கலையே. ஓப்பன் பண்ணும்போது எல்லா சாமானையும் பேக் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு நான் போறேன், எல்லா சாமானும் எடுத்து போயிட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. மியூசிக். அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணா, எனக்கு ஃபோன் பண்ணி, என் ஒய்ஃப் வந்து இங்க கிடையாது, நீ தான் வச்சு குடும்பம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டினாரு. சாம்பார் அப்ப எனக்கு என்னமா பிரச்சனை? உங்க பேரு? குமாரி. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? நானும் இவரும் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தோம் மேடம். நாங்க இது இருக்கும்போது எங்களுக்குள்ள கொஞ்சம் வந்துருச்சு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா? சாரி, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, கொஞ்சம் பழக்கமா வந்துருச்சு எங்களுக்குள்ள. பசங்களோட வாழ்க்கை என்னமா? நான் இப்ப வீட்டுல தான் மேடம் இருக்கேன், என் வீட்டுல தான் இருக்கேன். இப்போ இங்க வந்து உட்காந்து பழக்கம் ஆயிடுச்சு அவரோட சொல்றீங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? பையனுக்கு கல்யாணம் பண்ண பழக்கம் இல்ல மேடம், எனக்கு 3 வருஷம் ஆகுது பழக்கம் ஆகி. விட்டுட்டு போய் நான் இப்ப எங்க வீட்டுல தான் இருக்கேன். இப்போ என் பிள்ளைங்களோட தான் இருக்கேன். ஓத்து விடுவோம் பாட்டுக்கு, ஓத்து உலக விடுவோம் பாட்டுக்கு. அவர் என்னென்னமோ சொல்றாரு, நீங்க தப்பான தொழில் பண்றீங்க சொல்றாரு. நான் தப்பான தொழில் பண்றேன்? மோத்தா உன்னை பெத்தாளா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? 3-4 லேடிஸை வச்சு தப்பான தொழில் பண்றீங்கன்னு சொல்றாரு. நீங்க வந்து விசாரிங்க மேடம். 9ல இருந்து 6 மணி வரை வீட்டுக்குள்ள குடிச்சிட்டே இருப்பீங்களாமா நீங்க 2 பேரும்? சாம்பார் அப்ப எனக்கு. யாரு 2 பேரும்? நீங்களும் வரும். ஏன் இப்படி அநியாயமா போய் சொல்ற? வீட்டுல இருந்தோம்ல. வீட்டுல பாரு செய்யறதையும் செஞ்சு விட்டு. நீங்க என்ன சொன்னீங்க என்கிட்ட? என்ன மேடம்? காலையில இருந்து ஈவினிங் வரை குடிச்சிட்டே தான் இருப்போன்னு. உண்மைதான் மேடம், அவங்க போய் சொல்றாங்க. நீ வந்து விசாரி. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். மேடம் ஒண்ணு இல்ல, நேத்து ஃபுல்லா என் கூட தான் இருந்தாங்க. வந்து பாருங்க வீட்டுல, ஒண்ணுமே வேண்டாம், நேத்து ஃபுல்லா என் கூட தான் இருந்தாங்க. இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? ஏதோ 3 லேடிஸா சேர்ந்து ஏதோ தப்பான தொழில் பண்றீங்க சொல்றாங்க. மேடம் நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல மேடம்.
எனக்கு தப்பான அங்க தொழில் போய் பண்ணி விசாரிங்க மேடம் சாப்பிடணுன்ற நீங்க. அவசியமும் இல்ல. என் புருஷன் சம்பாதிக்கிறாரு, என் பிள்ளைங்களும் சம்பாதிக்குது. அதனால தான் இது இல்ல புருஷனும் பிள்ளைங்களும் சம்பாதிக்கிறதுனால தான் இந்த ஏற்பாடு இல்ல இல்ல மேடம், இது நல்லா பிரைன் வாஷ் பண்ணுவான் இவன். நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. இவங்களும் உடந்த மேடம், இதுக்கு உங்களுக்கு போய் தெரியாது. சொல்றாங்க மேடம். ஆபீஸ் எங்களோட உறவுக்கு இவங்களும் உடந்த. மொத்தமா சேர்த்து ஆபீஸ் இது என்ன இது? மேடம் இவங்க கெஞ்சுவாங்க மேடம், என்ன எனக்கு- என்ன டார்ச்சர் பண்றான், நீங்க வந்துருங்க, எப்ப வர போறீங்கன்னு கேட்பாங்க இவங்க. என்னடா நடக்குதுங்க? நான் அதெல்லாம் பண்ண மேடம் மாட்டேன் சத்தியம், என் ரெண்டு பிள்ளைங்க உண்மையா சத்தியமா மேடம். சொல்றேன் மேடம், ரெண்டு இல்ல பேரும் மேடம், எனக்கு தெரியும் மேடம். நானும் அதான் நானும் அந்த தப்பு டைம்ல பண்ணிட்டேன். வீட்டுக்கு வந்தவொடனே எனக்கு தெரியும். ஓலா 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 ஓலம்மா. அதுக்கப்புறமா தெரிஞ்சும் என்னால ஒண்ணும் பண்ண முடியல. நீங்க எனக்கு எப்படின்னா போங்க, எனக்கு மாசம் support மாசம் பண்ண 10,000 ரூபாய் எனக்கு வச்சா யாரும் கிடையாது. அடங்கொக்காலவனி. பேசுவான்றதுக்காக என்ன நியூட்ரிஷனுக்கு ஷேரா வச்சுக்கலாம் தான் நான் அப்படிதான் இவனை இது பண்ணது. இவன் என்ன பேசி பேசி பேசியே ஒரு மாதிரி ஆக்கிட்டான். அதுக்கு முன்னாடியே நீங்க தப்பு பண்ணிருக்கீங்களே. முன்னாடி வேலை பார்த்தது மேடம் அது. ஓலா 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 ஓலம்மா. அவர் இவன் அப்படி என்கிட்ட சொல்லு. சொல்லல, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கேன், நீ யார இது பண்ணிருக்க, யார் கூடயாவது வாழ்ந்திருக்கியான்னு என்ன கேட்டான். சரி இவன் இல்ல புரியல. இவன் தான் உண்மையா நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கான்னு நானும் உண்மையை சொன்னேன். ஆமா ஃபாரின்ல இருந்தேன், ஒரு ஆள் கூட தொடர்பு இருந்துச்சுன்னு சொன்னேன். சாதாரணமா சொல்றீங்க. வேற உண்மை தானே மேடம் சொல்ல முடியும். வர்ற மாதிரி நான் முதல்ல உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். புருஷனை வச்சுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, எனக்கு 10,000 ரூபாய் கொடுனாங்க. கொடுத்த வரைக்கும் கம்முன்னு இருந்தாங்க மேடம். பொய் பணம் சொல்றாங்க. கொடுக்கல. இதெல்லாம் சத்தியமான பொய் உண்மை. சொல்றாங்க. நல்லா எப்ப எல்லாம் குடுக்கறத பொய் நிறுத்து, சொல்றாங்க என்னால குடுக்க எல்லாம் பொய் முடியலையோ சொல்றாங்க. 2 பேரும் ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களா யாருடா? 3 இப்போ மாசம் உனக்கு என்ன அத வேணும்? கேளுங்க மேடம். ஆபீஸ் வச்ச இடத்துல வந்து விசாரிங்க மேடம், இவன் என்ன உனக்கு என்ன பண்ணிருக்கான்றது. நான் என் ஒய்ஃபோட போய் சேரணும் மேடம். என் ஒய்ஃப் என்ன சேர்த்துக்க மாட்டேன்றா. ஓ, நீ அப்படி வரியா? என் பணத்தை நகைக்க மட்டும் அவங்கள வழி சொல்ல சொன்னாங்க. என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் ஏன் உனக்கு மேடம் அவரு தானே அடைக்கணும், நானு அவரு தானே இவங்க என்கிட்ட கேட்கணும். சொன்னது என்ன, நான் வீட்டை விட்டு வந்துட்டேன், 2 பேரும் வேலை செஞ்சு கடன் அடைக்கலாம் அப்படின்னு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. சொல்லல, நீ வீட்டை விட்டு வா, என் பொண்டாட்டிக்கு நான் வாங்கியிருக்கேன், நீ வீட்டை விட்டு வா, நம்ம 2 பேரும் வேலை செஞ்சு இந்த கடனை அடைப்போம். இவன் தான் என்ன கூப்பிட்டான். நான் கூப்பிடல அவனை. இவனை கூப்பிடணும், நான் 10 பைசா பிரயோஜனம் இல்லாதவன். இவனை கூப்பிட்டு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அப்புறம் எவ்வளவு பெரிய தப்பு வேணா நடந்திருக்கட்டும். நான் ஒத்துக்க ஆனா மாட்டேன் இப்படி மேடம். இங்க வந்து உட்கார்ந்து காமிச்சு நான் கொடுக்கறேன். ஒத்துக்க மாட்டேன் மேடம். ஏன் மேடம்? ஆனங்கிட்ட தாய் 4 பேர் மூத்தத்தை வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிக்க வேண்டியதானே. இப்போ நான் இருக்கேன், திருப்பி இன்னொருத்தர் போய் அவங்க கிட்ட மாட்ட மாட்டேன். அதுக்காக தான் கவலை உங்களுக்கு இல்ல? கண்டிப்பா மேடம். சொத்த முறா டே சொத்த முறா டே சொத்த முறா டே